இன்னைக்கு நார்த் சைடில் செய்கிற மாதிரி சோயா கறி எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செட்டுபை பாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் guys. சோயா கறி செய்கிறது ரொம்ப ஈஸி. கொஞ்சோண்டு சோயா எடுத்து அதில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரில் ஆட் பண்ணி நல்லா புளிஞ்சி வாட்டர் மட்டும் செப்பரேட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கறி மசாலா ஆட் பண்ணிவிட்டு தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி சின்னதாக நறுக்கி வச்ச 2 வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே 3 தக்காளி கட் பண்ணி அரிச்சு ஓரமாக வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூளோ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் விட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா எண்ணெய் விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சோயாபீனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சொம்பு அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் மூடி வைக்க போகிறோம். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா சூப்பரான சோயா கறி ரெடி ஆயிரும். இந்த சோயா கறியை நீங்கள் சாப்பாடில் பெசிஞ்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லைனா சுட சுட சப்பாத்தியில் நல்லா நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் சரி, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஒன் டைம் நீங்கள் இந்த ஈஸியான சோயா கறி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வைஃப் சேர்ந்து இந்த சோயா கறியை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்து என்ன ரெசிபி சொல்லலாம் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு vlog சௌதா கைஸ் vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.